பன்னீர்சோடாவை அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை ஆக்சுவலா. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் கலை, நந்தலால 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க. உடனே அசன் சார் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. நான் உடனே போயிட்டு என்ன திறந்த உடனே இவங்க அட பாவீங்களா, ஏன்னா பன்னீர்சோடா ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க சார் அப்படின்னா, என்னப்பா இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும் சார். சரி அவனும் அவுட்டு போலங்க, அந்த பெரிய தலையதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இந்த லுங்கிலேருந்து 2 பன்னீர்சோடாவை எடுத்தாங்க. அட பாவி, லுங்கிலேருந்து பன்னீர்சோடாவை எடுத்து அந்த பன்னீர்சோடாவை கலந்துருக்கு ஆக்சுவலாக. பன்னீர்சோடாவும் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர்சோடா பேசி ஆக்சுவலாக. உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேர் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும்? நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேற ஏதாவது வாட்சிருக்கலாம் ஆக்சுவலாக. வாசிச்சுட்டாங்க என்னை ஆக்சுவலாக. வாசிச்சு ஒரு 5 மணிக்கு கொரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. வாசிட்டு தலையை தூக்குனா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.